மலையில் மாடியில் வசிக்கும் பறவைகள். பறவைகளோட ஊர்ல என்னைக்கும் இல்லாத மாதிரி ஒரு நாள் பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சுது. கொஞ்சம் கூட இடவிடாம பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு துணையா பயங்கரமான சூறாவளி காத்தும் வீச ஆரம்பிச்சுது. பறவைங்க எல்லாரும் அவங்க வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிக்கும் போது அந்த மழை தண்ணி வெள்ளமா மாறி எல்லாருடைய வீட்டுக்குள்ளேயும் வந்துருச்சு. சில பேரோட வீடு காத்துல பறந்து போயிடுச்சு, சில பேரோட வீடு தண்ணியில முழுகி போயிடுச்சு. இப்போ பறவைங்க எல்லாரும் என்ன பண்றதுன்னு தெரியாம நடு தெருவுல நின்னுக்கிட்டு ரொம்பவுமே பயந்துகிட்டு இருந்தாங்க. ஐயோ கடவுளே, என்ன காத்து மழை இது! இந்த காத்துக்கு என் வீடே இடிஞ்சு விழுந்துருச்சே. இப்ப இந்த மழையில என் பொண்ணு புஜ்ஜியை கூட்டிக்கிட்டு நான் எங்க போறதுன்னு தெரியலையே. அதே நேரம் சோட்டு கிளி, ஏன் நிலைமையும் அதுதான் டோனி. என் கடைக்குள்ள எல்லாம் தண்ணி வந்துருச்சு. என் பொண்ணு தண்ணிய பார்த்தா நடுங்கிக்கிட்டு இருக்கான். என்ன பண்றதுன்னே தெரியல. எங்க வீட்டு மேல மரத்தோட கிளை விழுந்து உடைஞ்சிருச்சு. எல்லாருடைய நிலைமையும் இப்படிதான் இருக்கு. இந்த மழை காத்துக்கு ஊர்ல இருக்கிற யாரோட வீடும் தாங்கல தெரியுமா? ஆமா, ஆனா ஒரே ஒரு வீடு தப்பிச்சுது. ஊருக்கு நடுவுல இருக்கிற சிச்சுவோட வீடு. அது செங்கல் சிமெண்ட் வச்சு கட்டின வீடுங்கிறதுனால நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. பெரிய வீடு, பெரிய மாடியும் இருக்கு. நாம எல்லாரும் பேசாம அங்க போயிடலாம் வாங்க. ஆமாமா, சிச்சு அத்தையோட வீடு ரொம்ப பெருசு. ரொம்ப பெரிய ஷெட்டும் போட்டிருக்காங்க. நாம எல்லாரும் இன்னைக்கு பேசாம அங்கேயே போய் தங்கிடலாங்கம்மா. ஆமாமா, எனக்கும் ரொம்ப பயமா இருக்குமா. பேசாம நம்ம சீக்கிரமா சிச்சு அத்தை வீட்டுக்கு போயிடலாம். சரி சரி, வாங்க போலாம். சிச்சு பிசினாரியா இருந்தாலும் கூட இந்த மாதிரி நேரத்துல நிச்சயமா உதவி செய்வா. எல்லாருமே அந்த மழையில நனைஞ்சுக்கிட்டு சிச்சு காக்காவோட வீட்டுக்கு போனாங்க. சிச்சு காக்கா வீட்டுக்கு வெளியில நின்னுக்கிட்டு இருந்தாங்க. சிச்சு காக்கா அவளுடைய புள்ளையான சின்ன காக்கா கூட அவளுடைய வீட்டுக்குள்ள சந்தோஷமா உட்காந்துக்கிட்டு சுட சுட பக்கோடாவை செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமா டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சிச்சு சிச்சு, கதவை திறக்கிறியா? நாங்க எல்லாரும் மழையில நனைஞ்சுக்கிட்டு இருக்கோம். சிச்சு, கொஞ்சம் கதவை திறமா. பசங்க எல்லாரும் குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த சிச்சு காக்கா, யாருடா அது இப்படி கொட்டுற மழையில என்ன பக்கோடா கூட திங்க விடாம யாருடா இப்படி இந்த நேரத்துல வந்திருக்காங்க? நான் தான் சிச்சு, சோட்டு. என் கூட மஹி, துணி எல்லாரும் வந்திருக்காங்க. எங்க வீடு மழையில விழுந்துருச்சு. பசங்க எல்லாரும் நனையிறாங்க. கொஞ்சம் கதவை திறக்கிறியா? சிச்சு காக்கா மெதுவா கதவை திறந்து வெளியில எட்டி பார்த்து, அட கடவுளே, என்ன மொத்த பேர் இங்க வந்து நின்னுக்கிட்டு இருக்கீங்க? என் வீடு என்ன தர்மசத்திரமா? உங்க எல்லாருக்கும் என்னோட வீட்டுல நான் இடம் கொடுக்கறதுக்கு? சிச்சு, இந்த மாதிரி நேரத்திலயும் உன்னுடைய கஞ்சித்தனத்தை காட்டாத. ஊர்ல சிமெண்ட் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறது நீ மட்டும்தான். எங்களை வீட்டுக்குள்ள விடலனாலும் மாடியில இருக்கிற ஷெட்டுக்கு கீழேயாவது எங்களை தங்க விட. இந்த மழையில இருந்து எங்க குழந்தைங்களை நாங்க காப்பாத்திக்கிறோம். அப்போ சிச்சு காக்கா யோசிச்சு பார்த்து, ஓஹோ, வீட்டுக்குள்ள இல்லையா, மாடியில ஷெட்டுக்கு கீழே தங்கிக்கிறீங்களா? சரி சரி, ஆபத்துல உங்களுக்கு நான் உதவி செய்யறேன். ஆனா என்ன சிச்சு இந்த நேரத்துல ஆனான்னு சொல்ற? ஒன்னும் இல்ல, சிச்சுவேஷன் உங்களுக்கு சாதகமா இல்ல, எனக்கு சாதகமா இருக்கு. அதான் தங்கறதுக்கு வாடகை. அது கேட்டு சோட்டு, வாடகையா? எதுக்கு வாடகை சிச்சு? நாங்க தங்க போறது ஒரு நாள் ராத்திரி மட்டும், அதுக்கும் வாடகை கொடுக்கணுமா? ஒரு ராத்திரியோ ஒரு நாளோ நீங்க வாடகை கொடுத்துதான் ஆகணும். மேல மாடி என்ன ஃப்ரீயா வந்துருச்சா? நான் கஷ்டப்பட்டு கட்டினது. ஒரு மணி நேரத்துக்கு 100 ரூபாய். இதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டா மாடிக்கு போங்க, இல்லைன்னா இப்படியே மழையிலேயே நனைஞ்சுக்கிட்டே நில்லுங்க. என்னது, ஒரு மணி நேரத்துக்கு 100 ரூபாவா? இது ரொம்ப அநியாயமா தெரியலையா சிச்சு உனக்கு? நாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்ச பணம் எல்லாம் இந்த மழை தண்ணியில அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. எங்க கிட்ட இப்போ 1 ரூபாய் கூட இல்ல. பணம் இல்லைன்னா நீங்க தங்குறதுக்கு வீடும் இல்ல மஹி. அங்க பக்கோடா ஆறி போகுது. நான் பேசாம உள்ள போறேன். புஜ்ஜி குருவி அழுதுகிட்டே, அம்மா எனக்கு ரொம்ப குளிருதுமா. இந்த குளிர்ல நான் செத்துருவேன் போலமா. அப்போ துணி கவலையா, சிச்சு, எங்க கிட்ட உண்மையிலேயே காசு இல்ல. ஆனா என் கழுத்துல இருக்கே இந்த தங்க செயின், இதை வேணும்னா வச்சுக்கோ. இதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி உங்க மாடியில தங்க இடம் கொடு. ஆமா சிச்சு, இந்த தங்க வழியிலேயே நான் உனக்கு கொடுத்துடுறேன். எங்களுக்கு தங்க இடம் கொடு. சிச்சு காக்கா அவளோட தங்க நகைகளை பார்த்ததும், அப்படி வாங்க வலிக்கு. சரி சரி, அந்த தங்க செயினும் அந்த வளையலையும் கொடுத்துட்டு போங்க. போய் மாடியில ஷெட்டில் உட்காருங்க. ஆனா என் ரூமுக்கு மட்டும் வரக்கூடாது. சிச்சு காக்கா நகைகளை வாங்கிக்கிட்டு அவங்கள உள்ள அனுமதிச்சுது. எல்லா பறவைகளும் மலையில இருந்து தப்பிச்சுக்கிட்டு சிச்சு காக்காவோட வீட்டு மொட்டை மாடியில இருக்கிற அந்த ஷெட்டு கிட்ட போனாங்க. அந்த ஷெட்டு ரொம்ப சின்ன ஷெட்டு தான். அங்க மழை தண்ணி விழல. ஆனா அந்த ஷெட்டுக்கு கதவும் இல்ல. அம்மா, இங்க கூட காத்து நல்ல சில்லுன்னு வீசுது. ஆனா மழை பெய்யல அப்படிங்கறதுனால தப்பிச்சோம்.
ஆமாடா, அந்த சிச்சு அத்தை ரொம்ப மோசம்ல. நம்ம கிட்ட பணம் இல்லைன்னு சொன்ன உடனே தங்க நகையை வாங்கிக்கிட்டாங்க. பரவாயில்ல புஜி, உசுரை விட அந்த தங்கம் ஒன்றும் முக்கியம் இல்லை. இன்னைக்கு ஒரு ராத்திரி எப்படியாவது தப்பிச்சுக்கிட்டா நாளைக்கு நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கலாம். ஆமா, எல்லாரும் சேர்ந்து ஒரு மூலையில உக்காந்துக்கலாம். பக்கத்துல உக்காந்துக்கிட்டா குளிர விட்டு தப்பிச்சுக்கலாம். பறவைங்க எல்லாருமே அதே ஷெட்டில் படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. மணிக்கணக்கா மழை மட்டும் கொட்டுன்னு கொட்டிக்கிட்டே தான் இருந்துச்சு. சரியா ராத்திரி ஒரு 2 மணி இருக்கும். அந்த மாடியில் இருக்கிற ஷெட்டில் எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு தூங்கிக்கிட்டு இருந்த பன்னு கிளி எழுந்துருச்சான். அவனுக்கு காலில் தண்ணி படுற மாதிரி இருந்துச்சு. அவன் அவங்க அம்மா கிட்ட, அம்மா அம்மா இங்க பாரு, என் கால் கிட்ட தண்ணி வருதுமா. தண்ணியா? தண்ணி எப்படிடா வரும்? நாம ஷெட்டுக்குள்ள தானடா உட்காந்துக்கிட்டு இருக்கோம். துணி எழுந்திருச்சு பார்த்து, ஐயோ பன்னு சொன்னது உண்மைதான். மாடியெல்லாம் தண்ணியால ரொம்பி போச்சு. அந்த தண்ணி உள்ளதான் வர பாக்குது. மகிக்கழுகு எழுந்திருச்சு டார்ச் லைட்டை ஆன் பண்ணி பார்த்து, ஐயோ இங்க பாருங்க, மாடியில விழுற மழை தண்ணி எல்லாம் போற அந்த பைப்புல குப்பையெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தண்ணி போறதுக்கு இப்ப வழி இல்லாம மாடியே இப்ப பாக்குறதுக்கு சின்ன குளம் மாதிரி இருக்கு. தண்ணி எல்லாம் இங்கேயே நின்றுடுச்சு. ஆமாங்க மகி, தண்ணி அதிகமாயிக்கிட்டே இருக்கு. இந்த சிச்சு இந்த பைப்பெல்லாம் எப்பவுமே கிளீன் பண்ண மாட்டா போல தெரியுது. தண்ணி அதிகமாயிடுச்சு. அம்மா, தண்ணி கிட்டத்தட்ட உள்ள வர நிலைமையில இருக்குமா? எனக்கு பயமா இருக்கு. சிச்சு சிச்சு கொஞ்சம் மேல வா, உன் மாடியோட நிலைமைய கொஞ்சம் பாரு. கீழே சந்தோஷமா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்த சிச்சு காக்காவுக்கு பறவைங்களோட கத்துற குரல் கேட்ட உடனே அவ வேற வழி இல்லாம மாடிக்கு வந்தா. அட, என்ன பிரச்சனை உங்களுக்கு? வாடகை கட்டிட்டீங்கன்னா எப்ப வேணும்னாலும் என்ன கூப்பிடுவீங்களா? உங்களுக்கு தூக்கம் வரலனா கீழே இறங்கி போக வேண்டியதானே. என்னை ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? நாங்க ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணல. இங்க பாரு, மாடியில இருந்து தண்ணி போக வேண்டிய பைப்பெல்லாம் குப்பையெல்லாம் அடிச்சுக்கிட்டு தண்ணி மாடி முழுக்க எப்படி நின்னுக்கிட்டு இருக்குன்னு. சிச்சு மாடியில இருக்கிற அந்த தண்ணியை பார்த்து ஷாக் ஆயிட்டா. இது மாடியா ஸ்விம்மிங் பூலா? ஐயோ கடவுளே, மாடி முழுக்க இவ்வளவு தண்ணி இருந்தா செவரெல்லாம் தண்ணி இழுத்துக்கிட்டு நாளைக்கு செவரு இடிஞ்சு விழுந்தா என்ன பண்றது? ஐயோ, செவரெல்லாம் இடிஞ்சு விழாது. முதல்ல அங்க இருக்கிற குப்பை எல்லாத்தையுமே எடு, அப்பதான் தண்ணி போய் நாங்க பொழைச்சிக்க முடியும். அப்போ சிச்சு காக்கா அங்க இங்கன்னு பார்த்து, நான் எப்படி போறது? அந்த பைப்பு அங்க ஓரமா இருக்கு, அங்க முட்டி வரைக்கும் தண்ணி இருக்கு. நான் போன தண்ணியில நான் முழுகிடுவேனே. நீ போகாம வேற யாரு போவாங்க? நாங்க வாடகை கொடுத்துருக்கோம், தங்கச்சேன்னு தங்க வழியில கொடுத்துருக்கோமே, அப்ப நீ தானே செய்யணும். இல்லனா தண்ணியில நாங்க தான் முழுகி போவோம். அதை கேட்டு சிச்சு பயந்து போய், ஐயோ என்னால முடியாது லூசி, எனக்கு எனக்கு அவ்வளவு தூரம் போறதுக்கு தைரியம் இல்லையே. ஆனா என் வீடு இடிஞ்சு விழுந்துருமோன்னு பயமா இருக்கே. கடவுளே, யாராவது உதவி செய்யுங்க, அந்த பைப் இருக்கிற குப்பை எடுங்க. எங்கள யாரும் போக முடியாதுல சிச்சு, ஏன்னா அந்த தண்ணியில நாங்க போனா நாங்களும் முழுகிதானே போவோம். இங்க தங்கறதுக்கு நாங்க வாடகை கொடுத்துருக்கோம், அதனால செய்ய வேண்டியது நீ தான் செய்யணும், நாங்கெல்லாம் செய்ய முடியாது. சிச்சு காக்காவுக்கு அவ வீட்டை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு. அதனால வேற வழி இல்லாம அந்த பிளாக் எடுக்கிறதுக்காக அதே தண்ணியில பொறுமையா அவ நடந்து போய்கிட்டு இருந்தா. ஆனா போக போக ஆழம் அதிகமா இருந்ததுனால சிச்சு காக்கா அங்க தண்ணியில மாட்டிக்கிட்டா. ஐயோ, நான் முழுகுறேன், தண்ணியில முழுகுறேன், எனக்கு நீச்சல் அடிக்க வராது. துணி, சோட்டு, யாராவது வந்து என்ன காப்பாத்துங்க. தண்ணியில நான் முழுகி செத்து போயிட்டு போறேன், என்ன காப்பாத்துங்க. அம்மா, சிச்சு ஆண்டி உண்மையிலேயே முழுகிடுவாங்க போல, நாம ஏதாவது பண்ணணும். அவளுக்கெல்லாம் அப்படித்தானே நடக்கணும். ஆபத்துல இருக்கும்போது நமக்கு உதவி செய்யாம வாடகை கேட்டா இல்லையா, அவளை கடவுள் சும்மா விடுவாரா? அவளுக்கெல்லாம் அப்படியே நடக்கட்டும். இல்ல சோட்டு, அப்படி சொல்லக்கூடாது. சிச்சுவுக்கு திமிரு அதிகம், அவ கஞ்ச பிஸ்னாரியா இருக்கலாம், ஆனா அவ இப்ப ஆபத்துல இருக்கிறா. நமக்கு ஆபத்துல இருக்கும்போது அவ இடம் கொடுத்தா இல்லையா, அவ ஆபத்துல இருக்கும்போது அவ உசுரை நம்ம எப்படியாவது காப்பாத்தி தான் ஆகணும். துணி சொல்றது உண்மைதான், ஆனா இந்த தண்ணியில மிதக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பொருள் இருக்கணும்ல, அதை வச்சுதானே நம்ம சிச்சுவை காப்பாற்ற முடியும். துணி, மகி, சோட்டு எல்லாருமே சேர்ந்து பக்கத்துல இருக்கிற ஒரு சில பொருட்களை வச்சு ஒரு டப்பு மாதிரி ரெடி பண்ணாங்க. அதை தண்ணியில வச்சு பார்க்கும்போது அது தண்ணியில மிதந்துச்சு. அதை வச்சு சிச்சுவை காப்பாத்திடலாம் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்தாங்க. மகி, நீங்க இதுல ஏறி மெதுவா சிச்சு பக்கத்துல போங்க, நாங்க பின்னாடி இருந்து கயிறு பிடிச்சி உங்களை இழுத்துடுறோம். மகிக்கழுகு அந்த பரிசலை எடுத்துக்கிட்டு சிச்சுவை காப்பாத்த வேகமா தண்ணிக்குள்ள போச்சு. சிச்சு அவ்வளவுதான் செத்துருவேன் அப்படின்னு நினைக்கும் போது மகிக்கழுகு தைரியமா, சிச்சு பயப்படாத, என் கையை பிடிச்சுக்கிட்டு இதுல ஏறி உக்காந்துக்கோ. மகிக்கழுகு ரொம்ப சேஃபா சிச்சு பக்கத்துல போய் சிச்சுவை அந்த பரிசல்ல உட்கார வச்சுக்கிட்டப்போ எல்லாரும் கயிறு இழுத்தாங்க. கஷ்டப்பட்டு கயிறு இழுக்கும் போது அவங்க 2 பேருமே பக்கத்துல வந்துட்டாங்க. எப்படியோ சிச்சுவோட உயிரை அவங்க காப்பாத்திட்டாங்க. சிச்சுவும் சந்தோஷப்பட்டா. டோனி, மஹி, ரொம்ப தேங்க்ஸ்.
இன்னைக்கு நீங்க மட்டும் இல்ல அப்படின்னா நான் இந்த தண்ணியிலேயே முழுகி செத்துருப்பேனோ என்னவோ. உன்னோட உசுரை காப்பாத்தியாச்சே, இப்போ தண்ணி எப்படி போறது? அந்த பைப்பு இன்னும் பிளாக் ஆகி தானே இருக்கு. நீங்க எல்லாரும் இங்கே இருங்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லி துணி நீளமா இருக்கிற ஒரு குச்சியை எடுத்துக்கிட்டா. இந்த குச்சியால அந்த பைப்ல அடைஞ்சிருக்கிற குப்பைய நான் முடிஞ்சா தள்ள பாக்குறேன். துணிக்குருவி அந்த நீளமான மூங்கில் குச்சியை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி போய் அந்த பிளாக்கை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா. ஆனா அது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. குச்சி எட்டல. எப்படியோ கஷ்டப்பட்டு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி போய் அந்த பைப்போட எண்ட பார்த்து குச்சியால 2-3 தடவை குத்தின உடனே அந்த குப்பையெல்லாம் பைப் வழியா கீழே போய் இறங்கிடுச்சு. அவ்வளவுதான், குப்பையெல்லாம் கீழே போய் விழுந்த உடனே மாடியில் இருக்கிற தண்ணி எல்லாமே வேகமா பைப் வழியா கீழே போயிடுச்சு. இப்போ மாடியில கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி குறைய ஆரம்பிச்சு சுத்தமா தண்ணியே இல்லாம காலி ஆயிடுச்சு. ஐயா, தண்ணி போயிடுச்சு, தண்ணி போயிடுச்சு, நமக்கு இன்னும் ஆபத்து இல்ல. அம்மா, நீ சூப்பர்மா, ரொம்ப சூப்பரா யோசிச்சு நல்ல ஐடியா பண்ணிருக்கேம்மா. சிச்சு காக்கா மாடியில இருக்கிற தண்ணி எல்லாமே போறத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டா. அவ சந்தோஷமா துணியோட கைய பிடிச்சுக்கிட்டு துணி கிட்ட, துணி, சோட்டோ, என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க ஆபத்துன்னு வரும்போது நான் உங்ககிட்ட இருந்து பணம் கேட்டேன். உங்க எல்லாருடைய நிலைமையை கூட கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம என் சுய லாபத்தை மட்டும்தான் பார்த்தேன். ஆனா தண்ணியில மாட்டிக்கிட்டு என் உசுறு போற நிலைமையில நீங்க என் உசுரை காப்பாத்தலன்னா இன்னைக்கு அவ்வளவுதான். எனக்கு என் வீடு இப்படி நல்லபடியா இருக்கிறதுக்கு காரணமும் நீங்க தான் துணி. துணி சிச்சுவோட கைய பிடிச்சுக்கிட்டு, பரவாயில்ல சிச்சு, கஷ்ட காலத்துல நம்ம கிட்ட இருக்கிற பணம் நம்மள காப்பாத்தாது, நம்ம கூட இருக்கிறவங்க தான் நம்மள காப்பாத்துவாங்க. நீ எங்களை கஷ்டப்படுத்திட அப்படிங்கிறதுக்காக ஆபத்துல இருக்கும்போது உன்னை அப்படியே விட்டுட்டு போக முடியாதுல்ல. என் கண்ணை திறந்துட்டு துணி, நீ இனிமே நான் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். யார் கஷ்டத்துல இருந்தாலும் அது மூலமா ஒரு லாபத்தை எதிர்பார்க்க மாட்டேன். சிச்சு அவ வாங்கி வச்சிருந்த வளையலையும் செயினையும் கொடுத்துட்டா. இந்தாங்க உங்க நகை, உங்ககிட்ட நான் வாடகையா வாங்கினது. என் உசுரை காப்பாத்தினதுக்கு நான் தான் உங்களுக்கு கடன் பட்டிருக்கேன். பரவாயில்ல விடுச்சிச்சோ, உங்ககிட்ட வந்திருக்கிற இந்த மாற்றத்தை பார்த்தாலே எங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. மழை இன்னும் பேஞ்சிக்கிட்டே இருக்கு, நீ போ, நாங்க எல்லாரும் இங்கேயே படுத்து தூங்கிக்கிறோம். வேண்டாம் வேண்டாம், நீங்க இந்த குளிர் காத்துல இங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாரும் கீழே வாங்க, என் வீடு ரொம்ப பெரிய வீடு, நீங்க எல்லாரும் அங்கேயே படுத்து இன்னைக்கு ராத்திரி முழுக்க தூங்கலாம். எல்லாருமே அதை கேட்டு ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. யாருக்காகவும் ₹1 கூட செலவு பண்ணாம இருக்கிற சிச்சு காக்கா இன்னைக்கு எல்லாரும் கீழே வாங்க, கீழே படுத்து தூங்குங்கன்னு சொன்னதை கேட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. பரவாயில்ல, அந்த பிளாக்கான பைப்பு நமக்கு பிரச்சனையை மட்டும் கொடுக்கல, சிச்சோட மனசை மாத்துறதுக்காக தான் அது பிளாக் ஆயிருக்கு போல. எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள போனாங்க. சிச்சு காக்கா வீட்டுக்குள்ள அவங்க எல்லாரும் வந்த உடனே அவங்க எல்லாரையும் தொடச்சிக்கிறதுக்காக டவல் கொடுத்து போத்திக்க போர்வையும் கொடுத்து சூடா காஃபி டிஃபன் கொடுத்துச்சு. அடுத்த நாள் காலையில மழை விட்டுடுச்சு. இப்ப ஆகாயம் அமைதியா இருந்துச்சு. எல்லாருமே சிச்சுவோட வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாங்க. இப்படி அந்த மழை நேரத்துல தனக்கு லாபம் வரணும் அப்படின்னு நினைச்ச சிச்சு காக்காவோட மனச பறவைங்க எல்லாரும் சேர்த்து மாத்திட்டாங்க. இப்ப சிச்சு எல்லாருக்கும் உதவி செய்யற குணத்தோட தான் வாழ்ந்துகிட்டு இருந்தா. வெயில் காலத்தில் தண்ணீர் கஷ்டங்கள். வெயில் காலம் வந்துட்டா காலையில எழுந்திருக்கும் போதே பறவைங்களுக்கு ஒரே வேலைதான் ஞாபகத்துக்கு வரும். அது என்னன்னா, ஊர்ல இருக்கிற கொலா கிட்ட போய் கியூல நின்னு தண்ணிய பிடிச்சுக்கிட்டு வர அந்த வேலை மட்டும்தான். வெயில் அதிகமாறதுனால கொலால எப்ப தண்ணி வரும், எப்ப தண்ணி நிக்கும்னு யாருக்குமே தெரியாது. அதனாலதான் காலையில 5 மணிக்கே எல்லாருமே வந்து குடத்தை லைன்ல வச்சிருவாங்க. ஒரு நாள் காலையில சிச்சு காக்கா எழுந்திருச்சு கண்ணை தொடச்சுக்கிட்டு கடிகாரத்தை பாத்துச்சு. மணி 9ன்னு காட்டுச்சு. அத பார்த்ததும் சிச்சு காக்கா பதட்டமாயிடுச்சு. ஐயோ கடவுளே, மணி 9 ஆயிடுச்சா? அடியே சிச்சு, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணி வச்சிருக்கடி. இப்ப கொலாவுக்கு போனா எல்லாரும் கியூல நின்னுக்கிட்டு இருப்பாங்க. நாம தான் கடைசில நின்னு பிடிக்கணும். அப்பவும் தண்ணி கிடைக்குமோ கிடைக்காதோன்னு தெரியலையே. சிச்சு அவளே சமாதானப்படுத்திக்கிட்டு, ஐயோ இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? நேத்து மேட்ச் பாத்துக்கிட்டு இருந்தேன், நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போய்கிட்டு இருந்துச்சு. டைம் ஆனதே தெரியல, அதான் தூங்குறதுக்கு லேட் ஆயிடுச்சு. இவனுங்க 6-6 4-4 அடிச்சிட்டு இருந்தா இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச், அத பார்க்காம அப்படியே தூங்கிட முடியுமா? சரி பரவாயில்ல, என்ன இப்போ தண்ணி தானே இருக்கும், போய் அப்படியே லைட்டா புடிச்சுக்கிட்டு வந்துடலாம். சிச்சு காக்கா உடனே பெட்டை விட்டு கீழே இறங்கி, சரி சரி, ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இன்னும் இத பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. வெயிலோ மழையோ போய் நிப்போம், தண்ணி எப்படியும் கிடைக்கும். ஒரு குடம் கிடைச்சா கூட போதும், அதை எடுத்துக்கிட்டு வந்துட்டோம்னா இன்னைக்கு எப்படியாவது சமாளிச்சிடலாம். சிச்சு காக்கா எழுந்திருச்சு பல்ல கூட விளக்காம கலைஞ்சு போன தலையோட வேக வேகமா கொலா கிட்ட ஓடுச்சு. அங்க போய் பார்த்தா ஏற்கனவே மகிக்கழுகு, துணி, சோட்டு, லூசி
எல்லாருமே தண்ணிய பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பாவம் எல்லாரும் லைன் கட்டி நின்னுக்கிட்டு இருந்தாங்க. சிச்சு ரொம்பவே டயர்டா துணி பின்னாடி போய் நின்னுக்கிட்டா. அப்போ சிச்சு காக்கா மூச்சு வாங்கிக்கிட்டு, துணி, நீங்க எல்லாரும் எப்போ வந்தீங்க? எவ்வளவு நேரமா தண்ணிக்காக நின்னுக்கிட்டு இருக்கீங்க? தண்ணி வருதா? எனக்கு ஒரு குடமாவது கிடைக்குமா? அப்போ துணி, என்ன சிச்சு மூச்சு வாங்கிக்கிட்டு வர? கவலைப்படாத, நானும் இப்பதான் வந்தேன். தண்ணியும் இப்பதான் வருது போல, எல்லாருக்குமே தண்ணி கிடைக்கும். சிச்சு ஆச்சரியமா, என்னது, நீயும் இப்பதான் வந்தியா? எப்பவுமே தினமும் ஆளா வந்து நின்னுக்கிட்டு இருப்ப, ஆனா இன்னைக்கு என்னாச்சு? நீ இவ்வளவு லேட்டா வந்திருக்க? என்ன பண்றது சிச்சு, நேத்து தூங்க நேரம் ஆயிடுச்சே. அப்ப காலையில லேட்டா தானே எந்திரிக்க முடியும். நேத்து மேட்ச் பாத்துக்கிட்டு இருந்தேனா, இன்ட்ரெஸ்டிங்கா போய்கிட்டு இருந்துச்சா, அதான் சீக்கிரம் தூங்க முடியல. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட எங்க டீம் அடிச்ச 6, 4ன்னு எல்லாமே என் கண்ணுக்கு முன்னாடி வந்து வந்து போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ சிச்சு ரொம்ப சந்தோஷமா, அட துணி, நீயும் நம்ம SRH ஃபேன் தானா? நானும் SRH ஃபேனு தான். நேத்து தூக்கி தூக்கி அடிச்சானுங்க. எதிர்க்க இருந்த டீம் அப்படியே காலி ஆயிடுச்சு. அப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. அப்போ சோட்டு வந்து கோவமா, என்ன சிச்சு, துணி காலையிலே ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்க ஆளுங்களோட பேட்டிங்கும் பவுலிங்கும். நாங்கெல்லாம் RCB ஃபேன்ஸ். நாங்க எப்பவுமே தலை நிமிந்து தான் நடப்போம். எங்க ஆளோட பேட்டிங் பாத்திருக்கீங்களா? சூப்பரா இருக்கும். லூசியும் சோட்டுவுக்கு சப்போர்ட் பண்ணா. ஆமா ஆமா, ஈசலா கப்போ நம்தே. எங்க RCB அடிக்கவோ தொட்டு பார்க்கவோ கூட யாருக்குமே கெத்து கிடையாது. ஏதோ ஃப்ளூக்ல இந்த தடவை உங்க டீம் ஜெயிச்சிருக்கு. அப்போ துணி லூசிய கிண்டல் பண்ணிக்கிட்டு, என்ன சொன்ன லூசி? ஈசலா கப்பு நம்தேவா? சரியா போச்சு. 18 வருஷத்துக்கு அப்புறமா ஒரே ஒரு கப் அடிச்ச உங்களுக்கே இவ்வளவு இருக்கும்போது, இத்தனை வருஷமா பல கப்பு வாங்கின எங்களுக்கு எவ்வளவு இருக்கணும்? நாங்க அடிச்ச பால் ஸ்டேடியம் தாண்டி வெளியே போயிடும். ஆமா துணி, சரியா சொன்ன. இவங்க RCB டீம் பாக்குறதுக்கு என்னவோ நல்லாதான் இருக்கும், ஆனா கிரவுண்ட்ல இறங்கி சரியா அடிக்கத்தான் மாட்டானுங்க. நாங்கெல்லாம் சைலண்டா வந்து சைலண்டா கப்பை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்போம். நீங்க ஆரவாரமா வந்தாலும் கூட ஒரே ஒரு கப்பை தான் உங்களால எடுக்க முடிஞ்சுது. அப்போ லூசி கோவமா, ஏய் சிச்சு, எங்க டீம் பிளேயர்ஸ பத்தி ஏதாவது கிண்டலா சொன்ன, அப்புறம் இந்த கொடத்தாலேயே உன் மண்டையை உடைச்சிருவேன், பாத்துக்கோ. RCB ஃபேன்ஸ வந்து பெங்களூர்ல பாரு, அவ்வளவு லாயலா யாரும் இருக்க மாட்டாங்க. கரெக்டா சொன்ன. மத்தவங்க எல்லாரும் கப்பு கிடைக்கலனா ஆள ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனா பல வருஷமா கப்பு கிடைக்கலனாலும் நாங்க அழுத்ததில்ல, அவ்வளவு தைரியமா இருந்தோம். நீங்க அழலியா? நீங்க அழுதீங்களா அழுங்கலையான்னு நாங்க என்ன நேர்ல வந்து பார்த்தோமா? யாரா இருந்தாலும் கப்பு கிடைக்கலனா அழத்தான் செய்வாங்க. சரி சரி, தண்ணி ஸ்லோவா வருது. இந்த சண்டையெல்லாம் விட்டுட்டு முதல்ல தண்ணிய புடிங்க. அப்படி பறவைங்க எல்லாரும் சேர்ந்து அந்த கொலா கிட்ட கிரிக்கெட் மேட்சை வச்சு சண்டை நடத்தினாங்க. அப்படி அங்க டைம் பாஸ் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. சிச்சுவும் துணியும் SRH ஃபேனு, சோட்டுவும் லூசியும் RCB ஃபேனு. சண்டை நல்லா முத்தி போச்சு. அப்படி எப்படியோ அன்னைக்கு எல்லாருமே தண்ணிய பிடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்படியே நாட்களும் போச்சு. இருக்க இருக்க வெயிலும் ரொம்ப அதிகமாயிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ நிலத்தடி தண்ணீர் குறைஞ்சு போனதுனால பஞ்சாயத்துக்காரங்க தண்ணி விடுற நேரத்தை ரொம்பவே குறைச்சிட்டாங்க. காலையில 1/2 மணி நேரம், சாயந்தரம் 1/2 மணி நேரம் மட்டும்தான் தண்ணி வரும். எல்லாருக்குமே தண்ணி கஷ்டம் வந்துருச்சு. எல்லாருமே ஒரு நாள் காலையில கொலாக்கு முன்னாடி கியூல தான் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. சோட்டு இப்பதான் பைப்புக்கு கீழே அவ குடத்தை கொண்டு போய் வச்சா. ஆனா தண்ணி மட்டும் ரொம்ப ஸ்லோவா, ரொம்ப மெல்லிசா வந்துகிட்டு இருந்துச்சு. அட, என்ன தண்ணி இவ்வளவு ஸ்லோவா வருது? ஏன் கூட நிறையவே இன்னொரு 1/2 மணி நேரம் ஆயிடும் போலியே. வீட்டுல வர சுத்தமா தண்ணியே இல்ல. பின்னாடி நின்னுகிட்டு இருக்கிற சிச்சு ரொம்ப பதட்டமா, என்ன சோட்டோ, இன்னுமா உன் கூட நிறையல? இவ்வளவு ஸ்லோவா தண்ணி வந்துகிட்டு இருந்தா நான் எப்ப தண்ணிய பிடிக்கிறது? என் வீட்டுல நிறைய வேலை இருக்கு. துணி துவைக்கணும், சமைக்கணும். சிச்சு, லைன்ல நில்லு. சோட்டு தண்ணி பிடிச்சதுக்கு அப்புறமா நீ தண்ணி பிடிக்கலாம். தண்ணி வரலன்னா யார் என்ன பண்ண முடியும்? வர தண்ணிய பிடிச்சுக்கிட்டு போக வேண்டியதுதான். சிச்சு காக்காவுக்கு பயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தண்ணி நின்னுடுமா அப்படின்ற பயம் தான் அது. இன்னும் நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சோட்டுவோட குடமே இன்னும் நிறையல, பாதி மட்டும்தான் நிறைஞ்சிருந்துச்சு. எப்படியாவது நம்ம குடத்தை வச்சு தண்ணி பிடிச்சாகணும் அப்படிங்கிறதுக்காக சிச்சு நாடகமாட ஆரம்பிச்சா. ஐயோ, என் வயிறெல்லாம் வலிக்குது. இந்த வெயில நின்னு சூட்டு வலி போல தெரியுது. என்ன சுச்சு, என்ன ஆச்சு? சோட்டோ, நான் அர்ஜென்ட்டா பாத்ரூம்க்கு போகணும். வயிறெல்லாம் ரொம்ப வலிக்குது. வயித்துக்குள்ள கடமுட கடமுட சத்தம் கேக்குது. ப்ளீஸ் சோட்டோ, அந்த ஒரு குடத்தை மட்டும் நான் பிடிச்சுக்கிட்டு போயிடுறேனே. இல்லனா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். நீ நான் பிடிச்சதுக்கு அப்புறமா வேணும்னா பிடிச்சுக்கேன். சோட்டு கோவமா, என்னது, நீ தண்ணிய பிடிச்சுக்கிட்டு போறியா? ஏன் குடம் நிறையவே இங்க 1 மணி நேரம் ஆச்சா?
இதுல உன் குடம் நிறையறதுக்கு இன்னொரு மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறமா நான் தண்ணி வந்து அதை பிடிச்சு அதெல்லாம் நடக்காது, கம்முனு. சிச்சு குடத்தை புடுங்கிக்கிட்டு, இல்ல சோட்டோ, எனக்கு இப்பவே தண்ணி வேணும். நேத்து தண்ணி உங்க வீட்டுல வச்சிருப்பல, அதை வேணும்னு யூஸ் பண்ணிக்கோ. என் வீட்டுல தண்ணி இல்ல, நான் பிடிச்சுக்கிட்டு போறேன் அப்படின்னு சிச்சு அராஜகம் பண்ணி சோட்டுவோட குடத்தை அங்கிருந்து நகர்த்தி வச்சுட்டு காலியா இருக்கிற அவ குடத்தை தான் வச்சா. அதை பார்த்து சோட்டுவுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஆனாலும் ஒருவேளை அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருதோ என்னமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவ அமைதியாயிட்டா. ஆனா இன்னும் சிச்சுவோட குடமும் நிறையல, பாதி தான் நிறைஞ்சிருந்துச்சு. ஆனா சிச்சுவுக்கு பின்னாடி நின்னுக்கிட்டு இருந்த லூசிக்கு கோவம் அதிகமாச்சு. இவளுக்கு ஒரு நியாயம், நமக்கு ஒரு நியாயமா? இவ மட்டும்தான், இவளுக்கு மட்டும்தான் அர்ஜென்ட்டா, நமக்கு இல்லையா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு லூசிபுரா ரொம்பவுமே கோவமா, சிச்சு உன் குடமும் பாதி நிறைஞ்சிடுச்சுல்ல, இப்போ உன் குடத்தை எடு, என் குடத்தை வைக்கிறேன். எனக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்கு, என் வீட்டுக்காரரு தாகத்தோட காத்துக்கிட்டு இருக்காராங்க. அப்போ சிச்சு கோவமா அவ குடத்தை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு, என்னது என் குடத்தை எடுக்கணுமா? அதெல்லாம் முடியாது, என் குடம் நிறைஞ்சதுக்கு அப்புறம் தான் உன் குடத்தை வைக்க விடுவேன் லூசி நானு. என்னது உன் குடம் நிறைஞ்சதுக்கு அப்புறம் தான் என் குடம் வைக்கணுமா? ஏன் சோட்டுவோட குடத்தை எடுத்துட்டு நீ பாதியிலேயே உன் குடத்தை வைக்கலையா? அதே மாதிரிதான் இப்போ என் குடத்தை நான் வைக்க போறேன். சிச்சு காக்காவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. ஏய் லூசி, உனக்கு தைரியம் இருந்தா என் குடத்தை தொட்டு பாரு. நான் தான் எனக்கு தண்ணி அர்ஜென்ட்னு சொல்றேன்ல, அதுக்குள்ள எதுக்கு இப்ப நீ தேவையில்லாம சண்டைக்கு வர? நீ சண்டைக்கு போல நான் போக கூடாதா? லூசி குடத்தை பைப்புக்கு கீழே வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணா. முதல்ல என் குடம் ரொம்பட்டும், இல்ல என் குடம் ரொம்பட்டும். அப்படி சிச்சு காக்காவும் லூசி புறாவும் ஏன் குடம் அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி கொலால வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ரெண்டு பேருக்கும் நடுவுல சண்டை ரொம்ப பெருசாயிடுச்சு. ரெண்டு பேரோட குடமும் நிறையவே இல்ல. சொல்ல போனா கொஞ்சமா மெதுவா வந்துகிட்டு இருந்த அந்த தண்ணியும் கூட ரெண்டு குடத்திலயும் விழாம கீழே விழுந்து மண்ணோட மண்ணா போய்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்து எல்லாருக்குமே ரொம்பவும் கோவம் வந்துச்சு. அப்போ டுனி கோவமா, அடியே பைத்தியக்காரங்களா, நில்லுங்கடி, எதுக்குடி சண்டை போடுறீங்க? அங்க பாருங்க, தண்ணி எல்லாம் வீணா போகுது. ஆமா, இந்நேரத்துக்கு என் குடமாவதோ நிறைஞ்சிருக்கும். இப்ப அவ குடமும் நிறையல, இவ குடமும் நிறையல, தண்ணி எல்லாத்தையுமே வீணாக்கிக்கிட்டு இருக்கீங்கடி. ஆனா அவங்க ரெண்டு பேரும் கேட்கவே இல்ல. இன்னும் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு கொஞ்ச நேரத்துல குழால இருந்து ஒரு சத்தம். அதுக்கப்புறமா தண்ணி நின்னு போயிடுச்சு. அவ்வளவுதான், பஞ்சாயத்துக்காரங்க சொன்ன அந்த டைம் முடிஞ்சே போயிடுச்சு. இப்போ தண்ணி வராது, முடிஞ்சு போச்சு, தண்ணி நின்னு போச்சு. இப்ப யாரு குடத்துலயும் தண்ணி இல்ல, இப்ப யாருக்குமே இன்னைக்கு தண்ணியே இல்ல. சிச்சு ஆச்சரியமா, என்னது தண்ணி நின்னு போச்சா? ஐயோ, என் குடத்துல ஒரு சொட்டு கூட தண்ணிய காணுமே. லூசியும் கவலையா, என் குடத்துலயும் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல, இந்த சிச்சுவாலதான் இன்னைக்கு எனக்கு தண்ணி இல்லாம போயிடுச்சு. அப்போ துணி ரொம்ப கோவமா, அடியே சிச்சு, இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான். முதல்ல நீதான் சோட்டுவோட குடத்தை அங்கிருந்து எடுக்க சொல்லி சண்டை போட்ட, அதுக்கப்புறம் உன் குடம் வச்ச, நடுவுல லூசி வந்து இப்ப யாருக்குமே தண்ணி இல்லாம போயிடுச்சு. நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காம இருந்திருந்தா யாருக்காவது தண்ணி கிடைச்சிருக்கோம், ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கலாம்ல. ஆமா சிச்சு, என் குடமாவது நிறைஞ்சிருக்கும், வீட்டுல சுத்தமா தண்ணி இல்ல, இப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டு எல்லாருக்குமே தண்ணி இல்லாம ஆக்கிட்டீங்களே. சிச்சு அதை கேட்டு ரொம்ப கவலையா, என்ன மன்னிச்சிடுங்க, தண்ணி நின்னுடுமா அப்படிங்கிற பதட்டத்துலதான் தேவையில்லாம முட்டாள்தனமா இப்படி பண்ணிட்டேன். இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். என்னையும் மன்னிச்சிடுங்க, நானும் தண்ணி இல்லாம போயிடுமோ அப்படின்னு தான் ரொம்ப பயந்துட்டேன். அதனாலதான் முட்டாள்தனமா நடந்துக்கிட்டேன். இனிமே நானும் இந்த மாதிரி எல்லாம் சண்டை போட மாட்டேன். இப்ப கவலைப்பட்டு என்ன புண்ணியம்? நாளையில இருந்தாவது இப்படி சண்டை எதுவும் போட்டுக்காம ஒழுங்கா கியூல நின்னுதான் தண்ணிய பிடிக்கணும். யாரு முதல்ல வராங்களோ அவங்களுக்கு தான் முத குடம். ஆமா, கரெக்ட் தான். யாரு முதல்ல வந்து குடத்தை வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் முத தண்ணி. அவங்க குடம் நிறைஞ்சதுக்கு அப்புறமா பின்னாடி யாரு இருக்காங்களோ அவங்க தண்ணிய பிடிச்சிக்கலாம். குறுக்கல புகுது யாரும் எனக்கு உனக்குன்னு சண்டை போடக்கூடாது. இல்ல தினமும் இப்படி தண்ணியால கஷ்டம்தான் படுவோம். இந்த ரூலை யாராவது மீறினீங்க, அவங்களுக்கு அன்னைக்கு நாள் பூரா தண்ணியே கிடையாது. ரூலை ஃபாலோ பண்ணாதான் உங்க எல்லாருக்கும் நல்லது. சரி டோனி, இனிமே இந்த மாதிரி சண்டையெல்லாம் போட மாட்டேன். ரூலை நான் சரியா ஃபாலோ பண்றேன். நானும் ரூலை ஃபாலோ பண்றேன். அப்படி அன்னைக்கு அவங்க தேவையில்லாம சண்டை போட்டதுனால யாருக்குமே தண்ணியே கிடைக்கல. அன்னைக்கு நாள் பூரா அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஆனா அன்னையில இருந்து தண்ணிக்காக எல்லாரும் சண்டை போடுறத நிப்பாட்டிட்டாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு புரிஞ்சுது கியூல நின்னு தண்ணி பிடிக்கிறது எவ்வளவு முக்கியம்னு. அன்னையில இருந்து அவங்க யாரும் தண்ணிக்காக சண்டை போட்டுக்காம யாரு முதல்ல போய் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தண்ணி. இப்படி ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க விட்டு கொடுத்துக்கிட்டு தண்ணிய பிடிச்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க.